அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், மஜித்துக்களானது நீங்க அல்லாஹ் மட்டும் தான் அந்த இடத்துல நீங்க வணங்கணும். அவன தவிர நீங்க வேற யாரையுமே அந்த இடத்துல இணை வைக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். இப்போ நம்ம தர்காலாம் போனோம்னா இப்போ மஜித்தா இருக்கும், அது தர்காவா இருக்கும். 2மே சேர்ந்து தான் சில இதெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வையும் தொழுவாங்க, அவங்க கிட்டயும் போயிட்டு துஆ கேட்பாங்க. இது ஷிர்க் தான் அதுவும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ப்ரூஃப குர்ஆன்ல இறக்குறான். அதே மாரி அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில எப்படி அல்லாஹ் வணங்குவாங்கன்னா, கூட்டமாக அல்லாஹ் வணங்குவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லத்துக்கு அல்லாஹ் அட்வைஸ் செய்றான். நீ மக்கள்கிட்ட இந்த மாரி சொல்லுங்கன்னு. நபியே நீ கூறுவீராக. நான் அல்லாஹ் ஒருவன மட்டும் தான் நான் வணங்குறேன். மக்கள் யாருன்னா கேட்டா, நான் அல்லாஹ் ஒருவன தான் வணங்குறேன். அவனுக்கு நான் யாரையுமே இணை வைக்க மாட்டேன். எனவே மக்களே நம்ம ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எது கேட்டாலும் அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் கேட்கணும். நம்ம எந்த துஆ கேட்டாலும் அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். யாரையுமே நம்ம அல்லாஹ்வுக்கு இணையா ஷிர்க் நம்ம வைத்தோம்னா, இணை வைத்தோம்னா, கண்டிப்பா அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. குர்ஆன்ல அதிகமான இடத்துல சொல்றான். குர்ஆனை நம்ம பெரட்டி பார்த்தா தான் தெரியும். இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆனை படிப்போம். என்ன சொல்றான்? ஷிர்க் வைக்காத, எனக்கு இணை வைக்காதன்றான். இணை வச்சா அவனுக்கு கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது நண்பர்களே. எனவே அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கக்கூடிய நல்ல அடியார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மள ஆக்குவானாக. இதை பார்த்த நீங்க உங்களுக்கு நன்மை நீங்க அடைஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் நன்மை வேணும்னா, நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மூலியமா அல்லாஹ் சுப்ஹானஹு உங்களுக்கும் எனக்கும் நன்மை அளிப்பானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.